ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்டர் தம்பி கோகுல்ராமோட அம்மா ஃபார்மசிஸ்டா இருக்காங்க இங்கே முசிறியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். சொல்லுங்கம்மா, நீங்கள் எப்படிம்மா ஃபீல் பண்ணுறீங்க தம்பி? அனைவருக்கும் வணக்கம். என்னோட பையனோட லட்சியமே மருத்துவராக ஆகணும்னு தான். நீட்டு 2 தடவை எழுதுனா சரியானபடி மார்க் இல்லாதனால இங்கே எங்களால் சேர்க்க முடியல. சரி, பிரைவேட் காலேஜில் சேர்க்கலானாலும் அந்த அளவுக்கு எங்களுக்கு பண வசதி கிடையாது. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கடவுள் மாதிரி தம்பி வந்தார் எங்கள் வீட்டுக்கு. ஃப்ரெண்டு மூலியமா வந்தார். அவர் தான் இதை சஜஸ்ட் பண்ணார். இது மாதிரி ஒரு காலேஜ் இருக்கு, அங்க நீங்க கம்மி செலவுலயே நீங்க மெடிக்கல் படிக்கலாம், அந்த காலேஜ் அப்ரூவ்டு, உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு எங்க பட்ஜெட்குள்ளார இருந்ததுனால நாங்க அந்த காலேஜ்ல சேர்த்தோம் பையனை. முக்கியமான தகவல் என்னன்னா, தம்பி நாங்க ரொம்ப பயந்தோம். ஏன்னா எனக்கு ஒரே பையன். என் பையன் ஒரு நாள் கூட நான் அவனை பிரிஞ்சு இருந்ததே இல்லை என்னோட வாழ்நாள்ல. ஹாஸ்டல்ல கூட கொண்டு போய் விட்டேன், நல்ல ஸ்கூல்ல படிக்கட்டும், நிறைய மார்க் வாங்கட்டும்ட்டு. ஆனா தம்பி ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமேல காலேஜுக்கு எங்க அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருந்தோம். பிடிஎஸ் கிடைச்சது. அவர் நீட்ல நல்ல மார்க் தான் எடுத்திருந்தாரு. நாங்க பிசினால 2022லயே 470 எடுத்திருந்தாரு. ஆனா அவருக்கு சீட்டு கிடைக்கல, பிடிஎஸ் தான் கிடைச்சது. பிடிஎஸ் அவருக்கு போக விருப்பம் இல்ல, நாங்க கம்பல் பண்ணோம். அதுக்கப்புறமேல அவர் நீங்க எங்க சேர்த்து விட்டாலும் நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரு எங்களுக்கு. இந்த தம்பி வீட்டுக்கு அந்த காலேஜ் நீங்க இவ்வளவு செலவாகும், இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவர் ஹெல்ப் பண்ணாரு. ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு கூட அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி, பாஸ்போர்ட் எடுக்கிறது எப்படி, விசா எடுக்கிறது எப்படி அப்படின்னு நிறைய அவர் ப்ராசஸ்லாம் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அவரே எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தது, பையனை எப்படி தனியா அனுப்புறது தெரியாத இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்ப அவரு அவரா முன் நானே கொண்டு போய் அட்மிஷன் போட்டுட்டு காலேஜ்ல சேர்த்துட்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரேன், நீங்க பயப்படாதீங்கம்மான்னு சொன்னாரு. அது ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்ளோ கேர் எடுத்துக்கிறாரே, சொந்த தம்பி மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா அவர் போயிட்டு வந்ததே அவ்வளவு செலவாயிருக்கும், எங்க பசங்களை கொண்டு போய் சேர்த்து வச்சதே தம்பி தான். அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்ன விஷயம்னா, அங்க போயிட்டு பசங்களுக்கு ஃபுட்டு முதற்கொண்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு காலேஜ்ல விட்டுட்டு அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ல விட்டுட்டு அவர் சேஃபா பசங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க வார்டன்ட்ட நான் பேசி எங்க பசங்களாம் சேஃபா இருக்காங்களான்னு கேட்டதுக்கு அப்புறமேல் தான் எனக்கு மனசே திருப்தியாச்சு. அதுக்கப்புறம் எங்க பசங்க கொஞ்சம் கொஞ்சமா காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் அடாப்ட் ஆயிட்டாங்க. இப்ப நல்லா படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 3rd இயர் போயிட்டு இருக்காரு அவரு. காலேஜுக்கு ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இந்தியாவுல இருக்கிற மாதிரியே தான் அவனுக்கு. இப்ப கூட வந்தா கூட இங்க இருக்க பிடிக்கிறது இல்ல. அங்க கிளைமேட் ஒத்துக்குச்சு, அங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா செட் ஆயிருச்சு, அங்க இருக்க மக்களும் ரொம்ப அன்பா பழகுறாங்க. அங்க எந்த பயமும் இல்ல, நமக்கு நிம்மதியா இருக்கலாம். டெய்லி வாட்ஸ்அப் கால்ல பேசிக்குவோம். அதனால பிரிஞ்சிருக்கிறது தெரிஞ்சுக்கல எங்களுக்கு. எங்களோட லட்சியம் என்னன்னா, எங்க பையன் நல்லபடியா டாக்டர் ஆகி இங்க மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது தான். அந்த ஒரு லட்சியம் மட்டும் நிறைவேறினா நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்வேன். ஏன்னா இங்க படிக்க வைக்கிற அளவுக்கு சத்தியமா எங்கள்கிட்ட பைசா கிடையாது. அந்த ஒரு ரீசன் தான். இல்லைன்னா என் பையனை நான் பிரியறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனா பைசா இல்லாத ஒரே காரணத்துக்காக நான் ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல பாதி பேர் மருத்துவ கனவோட இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களால நீட் பாஸ் பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் வேற பிரைவேட் காலேஜ்ல படிக்க வைக்கிற அளவுக்கு பணமும் இருக்காது அவங்கள்ட்ட. அந்த மாதிரி மக்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. நம்ம பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு தான் அனுப்புறோம், என்ன ஆகுமோ ஏதுமோன்ட்டு உங்களுக்கு எந்த பயமுமே வேணாம். இப்போ தம்பி 2 வருஷம் ரிப்பீட்டர்ஸ் படிக்க வச்சிருக்கீங்க. இங்கே நிறைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இல்லை, 4 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸ் படிக்க வைக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா, தம்பி ஃபர்ஸ்ட் வருஷம் எழுதினாரு, அதுக்கப்புறம் 1 வருஷம் எழுதினாரு, 3rd டைம் எழுதினாரு. 3 டைம் எழுதியுமே மார்க் இன்க்ரீஸ் ஆச்சே ஒழிஞ்சா கடைசியில் சீட்டு கிடைக்கல. ஏன்னா வருஷம் வருஷம் மார்க் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதனால டைம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோட ஒரே அட்வைஸ் என்னன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க இந்த மாதிரி ஒரு வழியில தேர்ந்தெடுத்து உங்க பிள்ளைங்களை படிக்க வைங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆயிரும். எங்க படிச்சாலும் டாக்டர் தான். இங்க ஒரு எக்ஸாம் எழுதணும், அது ஈஸியா எழுதிடுவாங்க. அங்க ட்ரெயின் அப் கொடுத்து தான் அனுப்புவாங்க. எனக்கு 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான். இவன் ஒரே பையன் கோகுல். எனக்கு இப்ப நல்லா படிக்கிறாரு, அவர் சந்தோஷமா இருக்காரு. அவர் வாழ்க்கையில அவரோட லட்சியம் நிறைவேறுன்னு நான் நம்புறேன், கடவுளையும் நம்புறேன். தம்பிக்கு ரொம்ப நன்றி. நீங்க உங்க பிள்ளைங்களை சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, வேர்ல்டு வைட் எஜுகேஷன் கோவை ஃபவுண்டேஷன்ல தம்பி பேர் அரவிந்த் ஜவஹர், அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அவர் நம்பர் கீழே வாட்ஸ்அப்ல. அருண்குமார் சாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. நம்ம பசங்க படிக்கணுங்கிற எண்ணத்தோட போனாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சுட்டு வருவாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.